ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்களேன். மீட்பின் திட்டத்தில் 3 காரியங்களை செய்யும்படிக்காக 3 பேரும் பேசி தீர்மானம் எடுத்துட்டாங்க. மீட்பின் திட்டத்திற்கு பிதாவாகிய தேவன் ஒரு சில காரியங்களை செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய குமாரனை பூமிக்கு கொடுக்கணும். அதை அவர் கொடுக்காம அந்த மீட்பின் திட்டம் நிறைவேறாது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மீட்பின் திட்டத்திற்காக அர்ப்பணிச்சிட்டாரு. அவருடைய வேலை தற்காலிகமாக முடிந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். மீட்பின் திட்டத்தை அவர் பூரணமாய் நிறைவேற்றினார். ஆமென். அந்த பூரணமாக நிறைவேற்றக்கூடிய அந்த திட்டத்தில் ஒரு குறைவும் அவர் வைக்கல. அவர் கல்வாரி சிலுவைக்கு போகணும். அவர் எதிரிகளால் பாவிகளால் அவர் அடித்து மரித்து அவர் சிலுவையில் அந்த கேடு அடைந்து அவர் நிர்வாணமாய் தொங்கி உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக பரிகாரத்தை செலுத்தி அவர் 3 நாள் மரித்தவராக இருந்து 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு அவர் போனார். அப்போ அந்த பரலோகத்துக்கு போகுவதற்கு முன்னாடி தான் சொல்லி கொண்டு இருக்கிறார், நான் போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், காரணம் தேற்றர வளர நான் உங்களுக்கு தருவேன். அப்போ பிதாவாகிய தேவனிடத்தில் போய் மீட்பின் திட்டத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும். அதோட இயேசுனுடைய வேலை முடிஞ்சிருது. இப்போ அதோட முடிச்சுட்டு போயிட்டாருன்னா, கொடுத்த மீட்பின் திட்டத்தினுடைய மேன்மையும் நன்மையும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வமும் அதை பெற்று என்றைக்கு நித்திய காலமும் பிதாவோடு கூட வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோ நிச்சயமாக உங்களுக்கு எனக்கும் வராது. ஏன் வராது? நமக்கு நிறைய ஆசை பூமியில் இருக்குது இல்லை? அப்படி இருக்கும்போது அந்த ஆசையை நமக்குள்ள உருவாக்கி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்னதான் செஞ்சாரு, எப்படி செஞ்சாரு, யாருக்காக செஞ்சாரு, ஏன் செஞ்சாரு, இதையெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துவை போலவே ஒரு ஆள் வரணும். அப்போ ட்வின்ஸ் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை போலவே ஒரு ஆள் வரணும். அப்போ டூப்ளிகேட் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை போலவே ஒரு ஆள் வரணும், சரீரத்தில் கிடையாது. அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை, அவருடைய தற்சுரூபம், அதை பெற்றுக்கொண்ட அவருடைய ஆவியானவர். ஆமேன். அவர் இந்த பூமியில் உங்களையும் என்னையும் அந்த பரலோக ராஜ்யத்தில் மீட்பின் திட்டத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போய் உங்களையும் என்னையும் சேர்க்கணும். அப்போ அதற்கு அந்த தேட்டரவாளர் இந்த பூமிக்கு தான் ஆகணும். அப்போ தேட்டரவாளர் வரணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மீட்பர் ஏறி போகணும். அப்போ எல்லாமே ஒரு கனெக்ஷன் ஃப்ளைட் மாதிரி. உங்களுக்கு எதை நீங்கள் தவற விட்டாலும் நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் போக முடியாது. டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் போகவே முடியாது.